Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபைனான்சியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். அதாவது இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, சிபில் ஸ்கோர் லோவாக இருந்தாலும் சரி, இன்கம் ப்ரூஃப் லோவாக இருந்தாலும் சரி, நமக்கு கிரெடிட் கார்டு கிடைக்கும்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு வகையில் இது உண்மை தான். அதாவது சிபில் ஸ்கோர் லோவாக இருந்தாலும், நமக்கு வந்துட்டு இன்கம் ப்ரூஃப் ரொம்ப கம்மியாக இருந்தாலும், நமக்கு இந்த மாதிரி கிரெடிட் கார்டு கிடைக்கிறது உண்மை தான். ஆனால் இதில் முக்கியமான விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கிரெடிட் கார்டுனா என்ன அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கலாம். கிரெடிட் கார்டு அப்படின்றது நம்ம பர்சனல் லோன் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த பர்சனல் லோன் அப்படின்றது கேஷாக நம்ம கையில் மொத்தமாக கொடுத்துருவாங்க. பட் கிரெடிட் கார்டு அப்படின்றது அப்படி கிடையாது. அதை என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய வங்கி கணக்குலேயே வச்சிருப்பாங்க. அந்த வங்கி கணக்குல இருந்து பணம் எடுக்கிறதுக்கு ஒரு லிமிட் அப்படின்றத செட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு கார்டு அப்படின்றத கொடுத்துருவாங்க. இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்க எப்பொழுது வேணா பணம் எடுத்துக்கலாம். அதாவது பர்சனல் லோன்னா கேஷாக கொடுத்து மொத்தமாக உங்களை காலி பண்ண சொல்லிடுவாங்க, அதாவது செலவு பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. பட் கிரெடிட் கார்டு அப்படின்றது அந்த மாதிரி ஒர்க் ஆகாது. ஸோ அதில் உங்களுக்கு லிமிட் அப்படின்றத செட் பண்ணிடுவாங்க. இந்த லிமிட் மேபி நீங்கள் கரெக்டாக எடுத்து பேமெண்ட் பண்ணுறதை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ டிக்ரீஸும் ஆகலாம். கரெக்டாக கட்டலைன்னா அது டிக்ரீஸ் கூட ஆகலாம். ஸோ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ண அந்த ஒரு 10,000 லிமிட் இருக்குன்னா அந்த 10,000 வந்துட்டு 7,000 வரும், 7,000 வந்துட்டு 8,000 வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும். இதில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா லிமிட் அங்கே இன்க்ரீஸ் ஆகும். லிமிட்னா அந்த பழைய லிமிட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் கட்டிங்கன்னா அந்த அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிடும். பட் பர்சனல் லோன் அப்படின்றது எடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. பட் கிரெடிட் கார்டு அப்படின்றது அதை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு சார்ஜஸ் அப்படின்றது வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா அப்படின்றது வந்துட்டு கிரெடிட் கார்டில் இருக்குது. ஸோ கிரெடிட் கார்டை வாங்கி வச்சுட்டு நம்ம அந்த காசை பயன்படுத்தாமல் இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை சார்ஜஸ் அப்படின்றது போடுவாங்க. அது நம்ம பேமெண்ட் பண்ணி தாங்க ஆகணும். ஸோ கிரெடிட் கார்டு இப்படி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதிகமாக எல்லாருக்குமே சூப்பராக ஈஸியாக கிரெடிட் கார்டை தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. அதனுடைய ப்ராசஸ் கட்டமைப்பு அப்படின்றது அதிகம். ஏன்னா ஒரு கிரெடிட் கார்டு அப்படின்றது அவங்க மேலே நிறைய ட்ரஸ்டட் இருக்கணும், அவங்களுடைய கிரெடிட் ப்ரொஃபைல் நல்லா இருக்கணும், அவங்க வந்துட்டு பயங்கரமாக ஒரு வருமானம் அப்படின்றத வச்சிருக்கணும், ஒரு நல்ல பெரிய ஐடி கம்பெனிலேருந்து வருமானம் அப்படின்றது அவங்களுக்கு வரணும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை வந்தாதான் அவங்க அந்த கிரெடிட் கார்டு அப்படின்றதே வந்துட்டு கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா கிரெடிட் கார்டு நம்மளால ரொம்ப எளிமையாக வாங்க முடியாது. அப்புறம் எப்படி கிரெடிட் கார்டு நான் ரொம்ப எளிமையாக வாங்குறது? ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் எஃப்டி கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்டர் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டர் கிரெடிட் கார்டு அப்படின்றது என்னன்னா, நம்ம வந்துட்டு ஒரு 20,000 30,000 ஒவ்வொரு வங்கி எஸ்பிஐ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எஸ்பிஐல எஸ்பிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் இருக்காங்க, அந்த பேங்க் இருக்கு. அந்த பேங்க் அவங்க எஃப்டி கிரெடிட் கார்டு அப்படின்றது வழங்குறாங்க. அப்புறம் ஐடிஎஃப்சி கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஐடிஎஃப்சியில் கூட எஃப்டி கிரெடிட் கார்டு அப்படின்றது வழங்கிட்டு இருக்கிறாங்க. வழங்கிட்டு இருக்கிறாங்க அவங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு என்ன லிமிட்டோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்துடணும். இப்போ என்கிட்ட ஒரு 10,000 இருக்கு. அந்த 10,000 எடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா எஃப்டி கிரெடிட் கார்டில் போடணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் அந்த நிறுவனத்தை போய் பார்க்குறேன். அதில் வந்துட்டு எனக்கு இன்கம் ப்ரூஃப் இருக்குன்னு அவங்க பார்க்க மாட்டாங்க. ஸோ இன்கம் ப்ரூஃப்லாம் தேவையில்லைன்ற அது ஒவ்வொரு நிறுவனத்தை பொறுத்து அந்த லிமிட் அப்படின்றது மாறுங்களேன், எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா மாறும். ஸோ அதனால ஒவ்வொரு நிறுவனத்தை பொறுத்து நான் பொதுவாக சொல்கிறேன். ஸோ இவங்க தான் பர்டிகுலராக சொல்ல, இதுதான் சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன் நான். இது போல் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காசை வாங்கிக்கிட்டு ஓகே நீங்கள் வந்துட்டு இந்த காசை நாங்கள் பத்திரமா அக்கௌண்ட்டில் வச்சுக்கிறோம், கிரெடிட் கார்டுன்னு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோம், நீங்கள் எப்போ வேணால் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி அதாவது பை பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு. ஸோ இந்த கிரெடிட் கார்டில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிரெடிட் கார்டு அப்படின்றது இப்போ நம்ம வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ என்கிட்ட வந்துட்டு பாக்கெட்டில் ஒரு 10,000 இருக்கு. அந்த 10,000 அப்படின்றது பார்த்தீங்கன்னா என் பாக்கெட்டில் இருக்கு. ஒருவேளை கீழே விழுந்துருச்சுன்னா அந்த 10,000 அவ்வளோதான். 10,000 அப்படியே லிக்விடாக பணமாக யாராவது எடுத்துகிட்டு போயிட்டு அதை செலவு பண்ணிடுவாங்க. என்னுடைய புரிதலுக்கு நான் சொல்கிறேன். பட் கிரெடிட் கார்டு எஃப்டியில் நான் ஏன் போடணும், எஃப்டி கிரெடிட் கார்டு நான் ஏன்டா வாங்கணுன்றவங்களுக்கு தான் இது. ஸோ அப்போது நான் ஒரு 10,000 அப்படின்றத எஃப்டியில் போட்டு வச்சு எஃப்டி கிரெடிட் கார்டில் போட்டு வச்சேன்னா, இன்கேஸ் அந்த கார்டு தொலைஞ்சாலும் உடனே செல் எடுக்கிறேன், ஓகே அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. என்னுடைய கார்டு லாக் ஆகிடும். அந்த கார்டை எடுத்தாலும் யாரும் யூஸ் பண்ண முடியாது. நான் அது கார்டுக்கான சார்ஜஸ் கட்டிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்து வாங்கிடுவேன். என் காசு பத்திரமா பேங்க்ல இருக்கும். இதுதான் மேட்ரு. ஸோ இதனால நிறைய பேர் அதை தேடி போவாங்க. இது மட்டும் தான் அதில் பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இதை தாண்டி இன்னொரு பெனிஃபிட் அப்படின்றதும் இருக்குது. ஸோ சிபில் ஸ்கோர் நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியும். அது நீங்கள் எல்லாத்தையுமே பெண்டிங்கில் வச்சுட்டு இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது முடியாது. ஸோ சிபில் ஸ்கோர் அப்படின்றத வந்துட்டு உங்களால் எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு லோன் எடுத்திருக்கீங்க, அந்த லோனை வந்து கொஞ்சம் லேட்டாக கட்டிட்டீங்க, அதனால உங்கள் சிபில் ஸ்கோர் இம்பாக்ட் ஆயிடுச்சு. அந்த இம்பாக்ட் ஆன சிபில் ஸ்கோர் அப்படின்றத வந்துட்டு சரி செய்யணும்னா கொஞ்சம் நாள் அப்படின்றது எடுத்துக்கும். உங்களுக்கு யாரும் லோன் கொடுக்க மாட்டாங்க. இப்போ கோல்டு லோனுக்கு சிபில் ஸ்கோர் அப்படின்றது கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்,
இந்த இடத்துல இந்த மாதிரி எஃப்டி கிரெடிட் கார்டு அப்படின்றதுக்குள்ள போய் அதை போட்டு அதன் மூலியமா நீங்க கரெக்டா ஒரு 50% எடுத்து பேமெண்ட் எடுத்து ரீபேமெண்ட் பண்றது இந்த மாதிரி பண்ணும் பொழுது ஸோ உங்களுடைய சிபில் ஸ்கோர் ஆப்வியஸா இந்த இடத்துல ஏறும். அப்போ உங்களுக்கு கிரெடிட் கார்டு நீடட் இருக்குன்னா அப்ப எஃப்டி கிரெடிட் கார்டு உங்களுக்கு எந்த ப்ரூஃப்மே இல்லை எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் எஃப்டி கிரெடிட் கார்டுக்குள்ள போங்க. இது ரொம்ப சேஃப் தான். ஆனா வந்துட்டு இதுல முக்கியமான விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அந்தந்த நிறுவனத்துக்கு பொருள் எல்லாமே மாறும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா ஸோ வந்துட்டு லோன் அதாவது உங்களுக்கு கார்டு ஆஃபர் பண்றது பண்ணாது அதை பொறுத்து மாறும். ஸோ நீங்க வந்துட்டு பைசா பசான ஒரு தளம் இருக்கும், அதில் செக் பண்ணாலே உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருவாங்க. ஸோ அது உங்களுடைய விருப்பம் தான். நீங்க எங்க வேணா போய் செக் பண்ணிக்கலாம், இல்லை பேங்க்கை கூட அப்ரோச் பண்ணி வந்து கேட்டுக்கலாம் எஃப்டி கிரெடிட் கார்டு இருக்கா அப்படின்றது. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்றது, நீங்க இதுலயும் எடுத்து லேட்டா கட்டிங்கன்னா சிவில் இம்பாக்ட் ஆகும். அதாவது கிரெடிட் கார்டு அப்படின்றது வந்துட்டு டோட்டலா நீங்க பேங்க்ல எடுக்கிற கிரெடிட் கார்டு, பேங்க் உங்களுக்கு ஆஃபர் பண்ற கிரெடிட் கார்டு எல்லாமே ஒண்ணுதான். ஸோ அதையும் தாண்டி இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பணம் மட்டும் உங்க பணம். மற்றபடி பேங்க்ல என்ன ஒரு கிரெடிட் கார்டு வாங்கினீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது எல்லாமே இருக்கும். காசு மட்டும் தான் உங்களுது. காசு வந்துட்டு என் காசை போட்டிருக்கீங்க அவ்வளவுதான். மற்ற அந்த கிரெடிட் கார்டு வந்து பேங்கோட காசு இருக்கும், இதுல பாத்தீங்கன்னா உங்களோட காசு இருக்கும், அவ்வளவுதான். ஸோ இதுதான் இந்த எஃப்டி கிரெடிட் கார்டு அப்படின்றது. இது சிபில் ஸ்கோர் கம்மியாக இருந்தாலும் ஸோ வந்துட்டு உங்களுக்கு இன்கம் ப்ரூஃப் கம்மியாக இருந்தாலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறையா இருக்குது. இது எந்தெந்த நிறுவனங்கள்கிட்ட உங்களுக்கு கிடைக்கணும், அது அந்த நிறுவனங்களோட டீட்டெயில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே வந்துட்டு நம்மளுடைய இன்ஸ்டாகிராமோட லிங்க் இருக்குது, இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது. அது எங்கிட்ட பேசணும்னா இன்ஸ்டாகிராமு, இல்லை இந்த மாதிரி லிங்கை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு சில கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அங்கே வந்துட்டு இந்த எஃப்டிலாம் எவ்வளோ பேர் வச்சிருக்காங்க அதனுடைய லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நம்மளுடைய லோன் ஆப் சேனலில் லோன் ஆப் தமிழ் வீன்னு சொல்லி யூடியூப்ல சர்ச் பண்ணிங்கன்னா அந்த சேனல் வரும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 7 நாள் அப்ளிகேஷன்லேருந்து வெளியில் வர்றதுக்கான அவேர்னஸ் வீடியோ போட்டிருக்கேன், அதனுடைய லிங்க் அது பார்த்தீங்கன்னா அந்த சேனலில் தான் போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் கீழே இருக்கு, தவறாமல் பயன்படுத்திக்கோங்க. நன்றி.